வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போறோம். வத்த குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் வேணும். சின்ன வெங்காயம் வந்து நான் நிறைய போடுவேன். நான் கிட்டத்தட்ட 20 சின்ன வெங்காயம் எடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி பூண்டும் ஒரு ரெண்டு க்ளோ அப்படியே ஃபுல்லாக அதை உரிச்சு ரொம்ப பெருசாக இருந்ததுனால நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் நீள நீளமாக. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு துண்டு, அப்புறம் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி 2 நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு இந்த வத்தல் குழம்பு இல்லையா, அந்த வத்தல் நீங்கள் வந்து மணத்தக்காளி வத்தல் போடலாம், சுண்டக்காய் வத்தல் போடலாம். நான் இன்னைக்கு சுண்டக்காய் வத்தல் மட்டும் எடுத்துருக்கேன். நீங்கள் ரெண்டும் கலந்தும் கூட போடலாம். அதுக்கப்புறம் புளி, ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவு புளியை கரைச்சி தண்ணியாக எடுத்துட்டு இருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு வேணும், வெந்தயம் வேணும். அதுக்கப்புறம் நமக்கு மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் வேணும். தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் வந்து பியூர் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு துண்டு நமக்கு வெல்லம் தேவை. அதை நான் நிறைய எடுத்துருக்கேன். போடும்போது எவ்வளோ வேணும்னு சொல்லிடுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம், இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம்னு ஒரு சில டிஷ்ஷஸில் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நல்லா தாராளமாகவே ஊற்றுங்க. நான் ஒரு 2-2.5 தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த சுண்டை வத்தலை தான் வறுக்க போகிறேன், வறுத்து எடுத்துக்குவேன். ஸோ முதல்ல நம்ம இந்த சுண்டை வத்தலை இதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ இந்த வத்தல் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த எண்ணெயில் ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, அது பொரிஞ்சு வந்த உடனே நம்ம வெட்டி வச்சுட்டு பூண்டு, வெங்காயம், அப்புறம் இந்த கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்குங்க. இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு சிலர் இதில் வந்து தக்காளி கட் பண்ணி சேர்ப்பாங்க. ஒரு சிலர் தக்காளியே சேர்க்க மாட்டாங்க, வெறும் புளி போடுன்ட்டு புளியிலேயே பண்ணுவாங்க. ஏன்னா இந்த வத்த குழம்புலாம் கொஞ்சம் புளிப்பா அப்படி இருந்தால் தானே நல்லா இருக்கும். நான் தக்காளி சேர்ப்பேன், ஆனால் தக்காளி தெரியாத மாதிரி சேர்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த வெட்டி வச்சிருக்க தக்காளி வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு சுற்று ஓட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஓட்டிட்டு அதை இதில் சேர்ப்பேன். அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் இந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்குவோம். ஆக்சுவலி வந்து வெத்த குழம்புக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கணும். நம்ம போடுற பூண்டும் அந்த சின்ன வெங்காயமும் அப்படியே அதில் மிதக்கணும், அப்படியே அதில் வேகணும். இன்ஃபேக்ட் அந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ இந்த வெங்காயமும் பூண்டும் வதக்கிட்டு இருக்க டைம்லேயே நம்ம சிம்மில் வச்சுட்டு சும்மா ஒரு 2 ஓட்டு பல்ஸில் வச்சு இப்படி திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் சொன்ன அந்த 2 பெரிய தக்காளியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பூண்டு வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ரொம்ப கம்மியாக பூண்டு வெங்காயம் சேர்ப்பாங்க. ஆனால் பூண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப நல்லதுன்றதுனால நான் அது நிறைய தான் சேர்ப்பேன். அதுவும் குழம்புல சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உடம்புக்கு நல்ல விஷயங்கள் நிறைய சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ நான் கொஞ்சோண்டு பெருங்காயம் சொன்னேன் இல்லையா, அது சேர்க்குறேன். பெரும்பாலும் நிறைய பேர் பெருங்காயம் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நான் கார குழம்புக்கு கொஞ்சம் பெருங்காயம் சேர்ப்பேன். பெருங்காயத்தூள் போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம், பூண்டு, மிளகாத்தூள் எல்லாம் வதங்கி வருது இல்லையா, இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சேர்க்க வேண்டியதான். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான அளவு உப்பு. இந்த வத்த குழம்புக்கு நம்ம கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா வத்தல்ல நம்ம ஒவ்வொரு பிராண்ட்லேருந்து வாங்குவோம் இல்லையா, ஒவ்வொரு அளவில் உப்பு போட்டிருப்பாங்க. எந்த அளவு உப்பு இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால வத்தல் சேர்த்து ஒரு கொதிக்க விடுவோம் குழம்ப. அப்போ நம்ம வந்து இன்னும் உப்பு வேணுமா இல்லை போதுமா அப்படின்றத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமே வதங்கிடும், எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்க. இந்த மாதிரியான ஸ்டேஜில் நம்ம புளியை சேர்த்துடலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பெரிய சைஸ் புளியை நான் ஊற வச்சு கரைச்சி எடுத்துட்ருக்கேன். அதை இப்படி சேர்த்துக்கலாம். புளியை ஊற்றி இது நல்லா வத்துற அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ. இது வத்த குழம்பு இல்லையா, வத்தல் குழம்பு, வத்தன குழம்பு 2 வகையும் வச்சுக்கலாம். கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ நான் நல்லா கொதிக்க விட்டு கொஞ்சம் திக்காக்கிக்குவேன். அதனால் கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு வச்சுருந்தோம் புளி, இவ்வளோ தூரத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வத்திச்சு பாருங்கள். இப்போ நான் வத்தல் போட்டு ஒரு கொதிக்க விடுவேன்.
இப்போது நிறைய பேர் எப்படி பண்ணுவாங்கன்னா, நம்ம வெங்காயம் பூண்டுலாம் வதக்குவோம்ல, கூடவே சேர்த்து இதை வதக்கிடுவாங்க, இதையும் வதக்குவாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு வதக்குவாங்க. இன்னும் ஒரு சிலர் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபுல்லாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக நெய்லாம் பிடிக்குன்றவங்க இதை நெய்யில் வறுத்துட்டு அப்படி நெய்யோட அந்த வத்த குழம்புல ஊற்றிடுவாங்க. நான் வந்து ரெண்டும் கட்டானா ஒன்று பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபஸ்ட்லேயே போட்டோன்னா ரொம்ப கசப்பாயிடும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் இறங்காது அப்படின்லாம் எனக்கு தோன்றதால சும்மா போட்டு ஒரு கொதி போடுவேன். அதே மாதிரி வத்தலும் நான் நிறைய போடுவேன். இந்த வத்த குழம்பு அதோட குட்னஸ் வேணும்னா அது கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வத்தல் போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கு. குழம்பு பாருங்க இன்னும் திக்காயிடுச்சு, நல்லா அப்படி திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு பாருங்க, எண்ணெயும் பிரிஞ்சு வருது இல்லையா. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நீங்கள் வந்து உப்பு பார்த்துக்கோங்க. ஏன்னா வத்தல் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டுட்டோம், உப்பு இறங்குற அளவுக்கு இறங்கியிருக்கோம். ஸோ உப்பு தேவைன்னா போடுங்க, வேணான்னா விட்டுருங்க. அப்புறம் நம்ம பண்ணணும்னா முக்கியமானது வத்தல் குழம்புக்கு ஹீரோனே இதை சொல்லலாம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க. ஐயோ இனிப்பா எனக்கு பிடிக்காதப்பெல்லாம் சொல்லாமல் கண்டிப்பாக போடுங்க. வெல்லம் ஒரு துண்டு வெல்லம் இந்த அளவுக்கு எடுத்து அது போட்டு விடுங்க. அது கரையட்டும். வெல்லமும் போட்டாச்சு, அதுவும் கரைஞ்சிச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெயை ஒரு ஸ்பூன் அப்படி மேலே ஊற்றிட்டு அப்படி ஒரு கிண்டி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ககப்போ அப்படிதாங்க இருக்கும் இது. தயவு செய்து என்னோட ஃபேவரட் காரக்குழம்பு மாதிரி தானே எதுவும் இருக்கும். வத்த குழம்பு வந்து வேற லெவல். தயவு செய்து டேஸ்ட் பண்ணுங்க. சாப்பாடு போட்டு அப்பளம் வச்சுட்டு முட்டை வச்சுட்டு உங்களை வெறுப்பேற்று நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. அதோட காம்பினேஷனில் சாப்பிடும்போது தான் வேறு லெவலில் இருக்கும். வத்த குழம்பு, வத்தல், அதுக்கப்புறம் வத்த குழம்பு, ஆம்லெட்டு, இதெல்லாம் அடிச்சுக்க முடியுமா? இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து வத்த குழம்புக்கும் ஒரு மரியாதை, நம்ம வயிற்றுக்கும் ஒரு மரியாதை. வார்த்தையே இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி வார்த்தைகளே இல்லைங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. வத்த குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மெத்தடில் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறது நம்ம கடைசியாக சேர்க்குற அந்த வெல்லம் தான். ஸோ அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சேருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிப்போம்.